தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு காலமாகிய பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கடவுள் எந்நாளும் நம்மை அழைக்கின்றார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மோடு உறவு கொண்டிருக்க விரும்புகிறார். ஆனால் கடவுளோடு நாம் கொண்டுள்ள உறவு என்பது நமது பதிலிருப்பையும் சார்ந்தது என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்து கூறுகிறது. கடவுளின் அழைப்பிற்கு பதில் கொடுப்பவர்களாய் வாழ அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். மேலும் இந்த வழியில் அந்தோணி இஞ்ஞாசி என்னும் அடியாரின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடைய சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் திரு அவை தலைவர்களுக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஏனெனில் பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறை நல்ல ஆயன் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். எனவே அனைத்து தலைவர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சிறப்பாக நேர்மையோடு வழிநடத்த அருள் வேண்டி இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா,
உம் மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக உம் மக்களின் அடிமைத்தனத்தை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன் அறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றே. அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றித்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மெசியா வருகிறார். அவர் இஸ்ரேலரின் அடிமை நிலையை மாற்றி நிலையான தாவீதின் அரசை நிறுவுவார். மற்ற இனத்தாரை அழிப்பார் என்பதே யூதர்களின் நம்பிக்கை. ஆனால் வாக்களிக்கப்பட்ட மெசியாவும் அவர் வழங்கும் நிலைவாழ்வும் எப்படி பிற இனத்தாரை சென்றடைந்தது? அவரது நிலையான இறையாட்சியில் எப்படி பிற இனத்தார்கள் பங்காளர்கள் ஆனார்கள் என எடுத்து சொல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 43 முதல் 52 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்ற பொழுது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள்.
சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் யூதர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களைத் தொடர்ந்து ரோமையர்களும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள். பலரை கொலை செய்தனர். அவ்வாறு மறைசாட்சிகளாக மரித்தவர்கள் தற்போது கடவுளின் மாட்சியில் மகிழ்கின்றார்கள். இனி அவர்களுக்கு துன்பமே இராது என சொல்லி மறைசாட்சிய வாழ்வை ஊக்குவிக்கும் திருத்தூதர் யோவானின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 மற்றும் 17. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெருந்திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியும் சார்ந்தவர்கள். அரியணைக்குமா ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறித்தோலை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது,
இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வளிக்கும் நீரூற்றுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீரை அனைத்தையும் துடைத்திடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்ல ஆயனும் நல்ல மந்தைகளும். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஆயன் யாரு? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, நல்ல ஆயன் யாரு? இயேசு நல்ல ஆயன். மந்தைகள், நல்ல மந்தைகள் யாரு? நம்ம. பதில் 100% சரியான பதிலாக இருக்கின்றது. 100% சரியான பதிலை நாம் கூறிவிட்டோம். நல்ல ஆயன் இயேசு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
இந்த நல்ல மந்தைகள் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் அந்த நல்ல ஆயனை பிரதிபலித்து நல்லவர்களாக வாழ்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். எல்லாரும் போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணுவீங்க? தலை வாருவோம், பவுடர் அடிப்போம், பொட்டு வைப்போம், அப்புறம் என்னென்ன மேக்கப் பண்ண முடியுமோ, காருக்கெல்லாம் எப்படி அந்த டிங்கரிங் பண்ணுவாங்களோ அது அளவுக்கு அதே மாதிரி நம்மளையே அழகுபடுத்தி கொள்வோம். நீங்களும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பாருங்க. நல்ல ஆயன் அவர். நாம் நல்ல மந்தைகளாக இருக்கின்றோமா என்று நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள். உங்களிடம் இந்த கேள்வியை நான் விட்டுவிடுகிறேன். இந்த பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறை நல்ல ஆயன் ஞாயிறாக திரு அவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. ஆண்டவர் இயேசு தெளிவாக கூறுகின்றார், நானே நல்ல ஆயன் என்று கூறுகின்றார். அந்த நல்ல ஆயனுக்கும் இன்றைய சமூகத்தில் உள்ள ஆயன் என்ற நிலையில் இருந்து மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் மிக பெரிய நீண்டதொரு இடைவெளி இருக்கும். ஒரு நல்ல ஆயன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரையறையை எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் தெளிவாக கூறுகின்றது. நீங்க வீட்டுக்கு போன உடனே இந்த எசேக்கியேல் புத்தகம் 34வது அதிகாரத்தை ஆழமாக வாசித்து பாருங்கள். ஒரு நல்ல ஆயன், ஒரு குடும்ப தலைவன், ஒரு சமூகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த அதிகாரத்திலிருந்து வாசித்து அது என்ன நமக்கு தருகின்றதோ அதன்படி நாம் நடந்தோம் என்றால் நாம் தான் நல்ல ஆயர்களாக இருப்போம். அதிலும் குறிப்பாக இன்னும் மிகச்சிறந்த உதாரணமாக நல்ல ஆயர்கள் திருவையில் இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஆயர் ஆஸ்கர் ரொமேரோவை பற்றி. அவர் தன் மந்தைக்கு எவ்வாறு என்ன தேவை என்பதை அறிந்து ஒரு கட்டத்தில் அவருடைய வாழ்வு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. ஆனால் அவர் தன் மந்தைக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக மக்களுக்கு தேவையான நல்வழியை அவர் காட்டினார். சிறந்த ஆயர் அவர். அதே போல இன்னும் இந்த மண்ணில் மிகச் சிறந்த நல்ல ஆயர்கள் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். ஒரு ஆயனின் தலை சிறந்த பண்பு மக்களை அறிதல், மந்தையை அறிதல். ஒரு சிறந்த ஆயன் தன்னுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதை முதலில் அறிந்திருக்க வேண்டும். மக்களை பற்றி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறியாம ஒரு ஆயன் மக்களை நல்வழி நடத்த முடியாது. ஒரு ஆயன் ஒரு மந்தையை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். மந்தைக்கு என்ன தேவை, ஒரு மந்தை எவ்வாறு எந்த வழியில் செல்லும், தவறான வழியில் செல்கின்றதா அல்லது சரியான வழியில் செல்கின்றதா என்பதையெல்லாம் முழுமையாக அறிந்திருந்தால்தான் ஆயன் மந்தையை நல்வழி நடத்த முடியும். அறிந்திருத்தலில் சற்று குறைவு இருந்தால், மக்களை பற்றி ஒண்ணுமே தெரியாத ஒரு தலைவர் மக்களுக்கு எவ்வாறு நல்லது செய்வார்? மக்களை பற்றி ஒண்ணுமே தெரியாத ஒரு தலைவர் எப்படி மக்களோடு மக்களாக பயணிப்பார்? ஆக ஒரு ஆயனின் தலை சிறந்த பண்பு அறிதல். ஒரு நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்றால், குடும்பத்தில் நீங்கள் நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் கணவர், மனைவி, பிள்ளைகளை நீங்கள் ஆய்ந்து அறிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்க வேண்டும்.
அவர்கள் உடலில் என்ன காயங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால்தான் ஒரு நல்ல ஆயனாக நீங்கள் அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுக்க முடியும். ஒரு நல்ல ஆயனின் பண்பு ஆடுகளை அறிந்திருத்தல். ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன். எனவேதான் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நன்கு அறிந்திருந்தார். மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து அதை சிறப்பாக செய்தார். மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வை அவர் காட்டினார். நல்ல படிப்பினைகளை போதித்தார். சென்ற இடமெல்லாம் அவர் நன்மையே செய்து வந்தார் என்று திருத்தூதர் பணிகள் நூலில் பேதுரு தெளிவாக கூறுகின்றார். அந்த அளவிற்கு நல்ல ஆயனாம் இயேசு மக்களை நன்கு அறிந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்தார். இது ஒரு நல்ல ஆயனுக்குரிய அழகான பண்பு. இரண்டாவது, நல்ல மந்தைகளாக நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் தெளிவாக கூறுகின்றார். ஒரு மந்தையின் முக்கியமான பண்பு ஆயனின் குரலுக்கு செவிமடுத்தல். ஆயன் ஆபத்து வருகிறது என்று குரல் கொடுத்தால் அந்த குரலை கச்சிதமாக காதால் கேட்டு ஆயன் பின் தொடர்ந்து சென்றால்தான் இந்த மந்தை தங்களுடைய உயிரை காத்து கொள்ள முடியும், உயிரோடு இருக்க முடியும். ஆயனின் குரலுக்கு செவி சாய்க்காத மந்தைகள் அனைத்தும் ஓநாய்களுக்கு இரையாகின்றன. இதை நாம் முற்றிலும் உண்மையாக உணர்ந்து ஒரு நல்ல ஆயனாக நம்மை வழிநடத்தி வருகின்ற திரு அவை தலைவர்களுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். நல்ல மந்தைக்குரிய அழகான பண்பு செவி கொடுத்தல். செவி கொடுத்தல் என்பது காதால் கேட்டதோடு நின்றுவிடக்கூடாது. ஆயன் சொன்ன அந்த வாக்கை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் மறைவுரை வழியாகவோ அல்லது நம்முடைய அருள் பணியாளர் நம்முடைய மக்களை சந்திக்கின்ற போதும் கூட நல்லதொரு வாக்கை அவர் அறிவிப்பார், நல்ல வழியை காட்டுவார். அவை அனைத்தையும் நாம் உற்று நோக்கி கண்ணும் கருத்துமாக நாம் அதை கடைபிடிக்கின்ற போது நாமும் நல்ல மந்தைகளாக இருப்போம். நல்ல மந்தைகளாக இருந்து நம் ஆண்டவர் நல்ல ஆயனா நம் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து இயேசுவோடு நாம் உடன் பயணிக்கின்ற போது இயேசுவின் வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற போது நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் நிறைவான ஆசீர் கிடைக்கும். எனவே நல்ல ஆயனாம் இயேசுவை முழுமையாக நம்பி அவர்களுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கின்ற போது நாமும் நல்ல மந்தைகளாக நல்ல ஆயனாம் இயேசுவின் பாதுகாப்பில் இருக்கின்றோம். எனவே இதை உணர்ந்தவர்களாக நல்ல ஆயனாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். நல்ல மந்தைகளாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க அருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Thank you.
நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களையும் ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். இறைவா, நற்செய்தி பணி செய்ய நீ உருவாக்கியுள்ள எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் உமது உயிர்ப்பின் ஆற்றலாய் எந்நாளும் தளரா மனதுடன் நற்செய்தியை அறிவிக்கவும் அனைவரையும் மீட்பின் பாதையில் வழிநடத்தவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் நலனை முதன்மையாக கொண்டு செயல்படவும் சாதி, சமயம், மொழி போன்றவற்றின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தாது மக்களின் ஒற்றுமைக்காக உழைக்கவும் எம் நாட்டில் வறுமையினால் வாடுவோரின் நிலை மாற உழைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உலக செஞ்சிலுவை தினமாகிய இன்று மனித உரிமைகளுக்காகவும் மனித மாண்புகளுக்காகவும் உழைக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நீரே அவர்களோடு உடன் இருந்து அவர்கள் தொடர்ந்து செயல்பட ஆற்றல் அளித்தருளும். மேலும் மனித உரிமைகளும் மாண்பும் போற்றப்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நாளைய எதிர்காலமாகிய எங்கள் இளம் தலைமுறைக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். எம் இளம் தலைமுறையினர் இன்றைய நவீன உலகின் கவர்ச்சிகளால் ஈர்க்கப்பட்டு சமூக வலைதளங்களில் தங்கள் வாழ்வையும் எதிர்காலத்தையும் தொலைத்து விடாது உமது குரலுக்கு செவிசாய்த்து உமக்குரியவர்களாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, பல்வேறு விதமான நோய்களால் துன்புறும் மக்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். நல்ல மருத்துவராக நீரே அவர்களோடு உடன் இருந்து நோயினால் ஏற்படும் பிணிகளை தாங்கிக் கொள்ளவும் நோயிலிருந்து விடுபட்டு நல்ல உடல் சுகத்தோடு வாழவும் நோயாளிகளை பராமரிப்போர் அன்போடு பராமரிக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் உம் பாதம் அர்ப்பணித்துள்ள இந்த மன்றாட்டிற்கு நீர் கனிவுடன் செவி சாய்த்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Oh
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆய ஸ்டீபன் ஆண்டனி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக.
அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ நல்ல ஆயனாம் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். எட்டு 5/2022 ஞாயிறு வார அறிவிப்பு. இன்று உயிர்ப்பு காலத்தின் 4ஆம் ஞாயிறு. 12/5/2022 வியாழன். புனிதர்கள் பங்கிராஸ், நெரேயூஸ், அக்கிலேயூஸ் நினைவு. 13/5/2022 வெள்ளிக்கிழமை பாத்திமா நகர் புனித கன்னி மரியா நினைவு. 14/5/2022 சனிக்கிழமை புனித மத்தியா திருத்தூதர் பெருவிழா. 15/5/2022 வருகின்ற ஞாயிறு உயிர்ப்பு காலத்தின் 5ஆம் ஞாயிறு. கடந்த திங்கட்கிழமை புதிய குருவினுடைய முதல் நன்றி திருப்பலியில் பங்கேற்றோருக்கும் இங்கிருந்து ஜெபித்த பங்கு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வருகின்ற செவ்வாய் மாலை 6:30 மணிக்கு 5 ஏக்கரில் திருப்பலி நடைபெறும். வருகின்ற புதன் மாலை மாரியூரில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகின்ற சனி கிழமை மட்டும் பங்கு ஆலயத்தில் மாலை 6:30 மணிக்கு இந்த வாரம் திருப்பலி நடைபெறும். இன்று திருப்பலி முடிந்து மறைக்கல்வி வகுப்பு மாணவ மாணவியருக்கு நடைபெறும். எனவே வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு மறைக்கல்வி மாணவ மாணவியர் பங்கேற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று திருப்பலி முடிந்து புதிய குருவிற்கு வரவேற்பும் வாழ்த்தும் பீடத்தின் முன்பாக நடைபெறும். அனைவரும் பங்கேற்று செல்லவும்.
பங்கின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு நீங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திப்பவர்கள் தாராளமாக புதிய குருவை சந்தித்து புதிய குருவினுடைய ஆசிரை நீங்கள் தாராளமாக பெற்றுச் செல்லலாம். வியாழன் மாலை 7 மணிக்கு வேப்ப மரத்து பனை, வெள்ளி மாலை 7 மணிக்கு ராயப்பபுரத்தில் திருப்பலி நடைபெறும். திருமண அறிவிப்பு. மதுரை உயர் மறை மாவட்டம், இருப்பிடம் நிலைநகர், தகப்பன் ராஜசேகர், தாய் ஃபாத்திமா விக்டோரியா, இவர்களது மகன் அஜயனுக்கும், நமது பங்கு சாயல்குடி, இருப்பிடம் பெருநாளி, தகப்பன் ஆண்டனி, தாய் பிலோமினா, இவர்களது மகள் பிரியங்காவிற்கு இது 2வது 3வது திருமண அறிவிப்பு. எனவே வாசிக்கப்பட்ட திருமண அறிவிப்பில் தடைகள் இருப்பின் பங்கு பணியாளர் தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உம் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட மாடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பிற்கினியவர்களே, என்னுடைய குருத்துவ அருள் பொழிவு விழா என்றும் முதல் நன்றி திருப்பலி என்றும் வருகை தந்துள்ள உங்களுக்கும், உங்களை ஒருங்கிணைத்து அழைத்து வந்துள்ள நம்முடைய பங்கு பணியாளர் பாஸ்கர் டேவிட் அவர்களுக்கும், ஊர் கிராம கமிட்டி தலைவர்கள் அவர்களுக்கும், அருள் சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய பணி வாழ்விற்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தலைவர், செயலர், பொருளர் மூவரும் பீடத்திற்கு முன்பாக வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். சைட் போடு. ரெடியா இருக்கு.
வரவேற்பு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நினச்சேன். ரெடியா 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 சொல்லமா? வருகவே வணங்கியே வரவேற்போம் என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் பிள்ளைகள். வரவேற்பு நடனம் ஆடிய நம் பிள்ளைகளுக்கு நன்றி. சாயல்குடி பங்கு இறைமக்கள் சார்பாக இப்பொழுது தலைவர் அருள் ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். ஒன்சாக அருள் சகோதரிகள் சார்பாக இல்ல தலைவி உத்திரியமேரி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். புதிய குருவின் பணி சிறக்க வாழ்த்துரை வழங்க இதோ அருள் சகோதரி அவர்கள் வருகிறார்கள். புதிய புத்தகமே, புத்தகம் போன்ற கருத்துக்களை பொய்ந்திருக்கின்ற புதிய குருவே, டேனியல் திலீபன் அவர்களே, உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன், போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். புதிதாய் குருவாய் எம்மிடையே மிளிரும் புனித மலராய் திலீபன் நீவீர் ஒளிர்கின்றீர். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க்கை என்பதற்கு வாழ்ந்தும் காட்டுதற்கு, வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்ந்தும் காட்டுதற்கு, வானம் பறந்துபட்டதும் பறவைகள் பறந்து திரிவதற்கு, இறைவன் நம்மில் இருப்பதும் நமக்கு வல்லமை தருவதற்கு. புதிய குருவே, இறைவன் நம்மில் இருப்பதும் நமக்கு வல்லமை தருவதற்கு. ஆம், இறை வல்லமையை நம்புவீர் குருவே, வாழ்வில் நலம் பல பெற்று சிறப்பாய் பணி செய்திடுவீர். வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். நல் திருத்தொண்டால் இன்று திருநிலைப்படுத்தப்பட்டு புதிய குருவாய் எம்மிடையே இருக்கின்றீர். படிப்பு பயிற்சி காலத்தில், அதுவும் இச்சாயல்குடி பங்கில் நீர் பாசமாய் ஆற்றிய பணியை நினைத்து பார்க்கின்றேன். பாடக்குழுவின் மீது ஒரு அக்கறை, பெய்டோ இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஆற்றிய பணி மிக மிக சிறப்பு. அதுவும் உமது உழைப்பே. விண்மீன் இயக்கம் என்ற இளம்பெண்களை ஒருங்கிணைத்து பங்கில் அவர்களை ஆலய பணியில் ஈடுபட செய்தது உமது முயற்சியே. மேலும் திருக்குடும்ப சபையை மீண்டுமா துளிர்க்க தூண்டுகோலாய் இருந்தீர். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவரை உங்களை உயர்த்துவார் என்பதற்கேற்ப இன்று புதிய குருவாக டேனியல் உயர்ந்து நிற்கின்றீர். புதிய குருவாகிய டேனியல் நீர் உயர்ந்து நிற்கின்றீர். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உம்மை தேற்றுவேன். புதிய குரு டேனியல், நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று மனதார வாழ்த்துகின்றேன். மேலும் யாம் உம்மில் கண்டது திருப்பலியில் உம் மறையுரை மிக மிக சிறப்பு. அதுவும் உம் உழைப்பின் தயாரிப்பு. மேலும் நீவீர் பல்வேறு விதங்களிலும் பாங்கானவர். அனைத்திலும் கண்ணும் கருத்துமாக வாழ்வை அமைத்து கொண்டவர். உன் வாழ்வை அமைத்து கொண்டவர். காரியமானவர். மேலுமாக பணியில் கவனமானவர்.
சுயநலத்தையும் சுயநயத்தையும் கட்டுப்படுத்தி பொது நலன்களையும் பொது தேவைகளையும் முன்னிறுத்தி பொறுமையின் வடிவமாய் பணியாற்றிய தியாக செம்மல் நீர். பொறுமையின் வடுமையாய் பணியாற்றிய தியாக செம்மல் நீர். உம்மை போல் குருவாகிட நாமும் முன்வரலாமே, உம்மை போல் குருவாகிட நாமும் முன்வரலாமே என இன்று பலர் முடிவெடுத்திருப்பர் என்று நம்புகின்றேன். அப்படியாக இருந்தது உமது பிரசன்னம் இப்பங்கில். அப்படியாக இருந்தது உமது பிரசன்னம் இப்பங்கில். பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். உன் குருத்துவ வாழ்வு மேலும் மேலுமாக சிறப்பு பெற வேண்டும் என வாழ்த்தி முடிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். நன்றி. ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்பார் புனித அகுஸ்தீனார். இதோ வாழ்த்து பாடல் பாட வருகிறார் நம் ஆலய பணியாளர் பிரான்சிஸ். சுதரசம் தந்தை தேனிய திரிவன் வருகவே அந்த தேவைகள் இந்த தேவையை அது தேடி தேடி எந்தை மனது இறைகின்றனே. தந்தைய வருகையிலே என் உள்ளங்கள் மகிழ்கின்றதே. தந்தையர் வருகவென்றே நான் வாழ்த்திட துடிக்கின்றதே. மாலை பாடினேன் பொன்னாடு சோடினேன் பொன் போல தொற்றேன் தந்தை வருவார் என் வெள்ளம் அழகிறேன். முந்தைய தீவினைகள் துன்பு மறந்தே போகுதே. பொன்னா தூய அளவனைத்தும் மருந்தின்றி விலகிடுதே. நல்லதை ஆடும் நல்வரங்கள் வந்தின்றி நிலைத்திடுதே. மண்ணின் ஆரோக்கிய தாய்மனம் மகிழ்கின்றதே. தந்தைய வருகையிலே நம் உள்ளங்கள் மகிழ்கின்றனே. தந்தைய வருகவென்றே நம்ம வாழ்த்திட துடிக்கின்றனே.
வாழ்க 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 என் குலகுருவே. தந்தைய வருகையிலே என் உள்ளங்கள் மகிழ்கின்றனே. தந்தைய வருகவந்தே மன வாழ்த்திட துடிக்கின்றனே. என் உள்ளம் பரவசம் எங்கும் இந்த சுவரகசம். தந்தை தேனிய திரிவன் வருகை வருக வருகவே. தந்தை செல்வங்கள் இங்கு தேவையே அதை தேடி தேடி எந்த மனம் நிறைகின்றதே. தந்தைய வருகையிலே என் உள்ளங்கள் மகிழ்கின்றதே. தந்தையர் வருக வந்தே மன வாழ்த்திட துடிக்கின்றதே. சாயல்குடி பங்கு மக்கள் சார்பாக வாழ்த்துரை வழங்க வருகிறார் ஆசிரியர் ஜெயசீலன் அவர்கள். சாயல்குடி இறைமக்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்குத்தந்தை அவர்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக வீற்றிருக்கின்ற நம்முடைய புதிய அருட்தந்தை டேனியல் திலீபன் அவர்களுக்கும் கிராம நிர்வாக கமிட்டி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்ம பறந்து விரிந்துபட்ட சாயல்குடி பங்கின் சார்பாக நம்முடைய புதிய பணியாளரை வாழ்த்துவதற்கு என்னை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பணித்தார்கள். வாழ்த்துவது என்பது சற்று சிரமமான காரியமாக இருந்தாலும் அந்த பணியை என்னால் இயன்றவரை ஒரு 2-3 நிமிடங்களில் முடித்து விடுகிறேன். முதலில் பங்கு தந்தையை நம்முடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பங்கு பணியாளர் டேனியல் திலீபன் அவர்களுக்கு ஒரு 2 உவமைகளை மட்டும் சொல்லுகிறேன். நாம் கேள்விப்பட்ட உவமைதான். ஒரு துறவரத்தார் சன்னியாசி என்றும் சொல்லுவோம். துறவரத்தார், சன்னியாசி, பங்கு பணியாளர் இவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகளில் 2. ஒன்று, அவர்கள் நெருப்பாக இருக்க வேண்டும், அடுத்து உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் நெருப்பு பஞ்சபூதங்களில் அசுத்தமில்லாத தூய்மையாக இருக்கக்கூடியது நெருப்பு மட்டும்தான். அதனிடம் எந்த விதமான தீமைகளோ அசுத்தங்களோ நெருங்காது. நெருங்கினால் நெருப்பு அழித்துவிடும். அதை போல மேலும் நெருப்பானது தாவரத்தை போல புவியீர்ப்பு விசைக்கு மேலாக, புவியீர்ப்பு விசை எதிர்த்து மேலே செல்லக்கூடியது. நாம் மெழுகுதிரியை தலைகளாக பிடித்தாலும் நம்ம கையை சுடும். எனவே அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கின்ற நெருப்பை போல நம்முடைய பணியாளர் அவர்கள் எந்த விதமான தீய எண்ணங்களோ தீமைகளோ அருகில் நெருங்க விடாமல் மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக உப்பு என்பது உணவோடு கரைந்தால்தான் அது உணவுக்கு சுவையூட்டுகிறது, அந்த உப்புக்கு மதிப்பு ஏற்படுகிறது. அதை போல மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து உப்பாக செயல்பட்டு மக்களை ஆன்மீகத்தில் வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய புதிய பணியாளர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து காலத்தின் அருமை கருதி ஒரு 2 துறவரத்தாரை பற்றி சொல்லி முடித்து விடுகிறேன். முதலாவதாக சுவாமி விவேகானந்தரை பற்றி நமக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தர் வீர துறவி, காவியாடை அணிந்த துறவி என்று நம்முடைய இந்திய வரலாறு சொல்லுகிறது. கல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு கால்நடையாக நடந்து வருகிறார். ஏனென்றால் அமெரிக்காவில் சிகாகோ மாநகரில் நடக்கின்ற உலக சன்னியாசிகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகிறார். கன்னியாகுமரியில் வந்து தூரத்தில் இருக்கும் பாறையில் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு அதன் பிறகு அமெரிக்கா செல்ல வேண்டும் என்பது அவருடைய திட்டம். கடற்கரையில் இருக்கிறார். ஒரு மீனவன் இருக்கிறான். மீனவனிடம் கேட்கிறார், தம்பி என்னை கொண்டு போய் இந்த பாறையில் விட்டுவிடு என்று சொல்கிறார். அவன் காலனா கேட்கிறான். காலனா, கால் ரூபாய் அல்ல, கால் ரூபாய் என்ற 25 பைசா நமக்கு தெரியும். கால் அணா கேட்கிறான். ஆனால் அவரிடம் கால் அணா கூட இல்லை.
ஏனென்றால் அவர் உண்மையான சன்னியாசி என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. உண்மையான சன்னியாசியிடம் துறவரத்தாரிடம் காலனா கூட இருப்பதில்லையா? உடனே அவனுக்கு இவர்தான் விவேகானந்தர் என்று தெரியாது. அவன் என்ன நினைக்கிறான், ஏதோ ஒரு பிச்சைக்கார சன்னியாசி என்று நினைத்து விடுகிறான். அதனால் இவர் தன்னுடைய கொள்கையில் மாற்றம் வரக்கூடாது என்பதற்காக கடலில் நீந்தி அந்த பாறைக்கு சென்று 48 மணி நேரங்கள் தியானம் செய்து பின் கால்நடையாக ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதியிடம் சென்று அவருடைய உதவி பெற்று அமெரிக்கா சென்று வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. கதை அல்ல, உண்மையில் நடந்த வரலாறு. நான் இதன் மூலம் நம்முடைய திருவாளர் டேனியல் தீபன் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், தான் கொண்டிருக்கின்ற கொள்கையில் இடைஞ்சல்கள், தடங்கல்கள், இடையூறுகள், ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய உள்ளம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இவர் காவியாடை அணிந்த வீரத்துறவி, அடுத்து ஒருவர் கதராடை அணிந்த அரசியல் துரோகி இருந்தார். அவர் 1961-62 ஆண்டில் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற பொழுது சென்னையில் ஒரு மேம்பாலம் இருக்கிறது. அந்த மேம்பாலத்தில் அவருடைய அம்பாசடர் காரில் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால் வலதுபுறமாக ஒரு ரிக்ஷா வண்டி எடுத்துக்கொண்டு ஒரு தொழிலாளி செல்கிறான். நிறைய மூட்டைகளை சுமந்து கொண்டு செல்கிறான். அவன் அழுத்தி ஏறுவதற்கு சிரமப்படுகிறான். அப்பொழுது இந்த துறவரத்தார் என்ன செய்கிறார், காரை விட்டு கீழே இறங்கி அந்த வண்டியை பின்னிருந்து தள்ளுகிறார். வேகமாக மிதி என்று அந்த வண்டியை ஓட்டுகிறவனை மிதிக்க சொல்லி இவர் தள்ளுகிறார். முன்னோக்கி தள்ளி பாலத்தினுடைய உச்சியை கடந்த பிறகு விட்டு திரும்பி அவருடைய மகிழ்வுந்தில் காரில் பிரயாணம் செய்கிறார். அவர் வேற யாரும் இல்லை, அந்த கதராடை அணிந்த துறவி துறவரத்தார். அப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆவார். ஏனென்றால் அவரும் ஒரு கதராடை அணிந்த துறவி. இதன் மூலம் நம்முடைய பங்கு தந்தைக்கு, நம்முடைய பணியாளருக்கு என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் மக்களோடு மக்களாக ஏற்கனவே உப்பை போல் இருக்க வேண்டும். ஒரு துன்பப்படுகின்றவர்களுக்கு, துயரப்படுகின்றவர்களுக்கு, கடின உழைப்பில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் வலிந்து சென்று உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை எங்களால் எந்த காலத்திற்கும் மறக்க முடியாது. காரணம் என்னவென்றால், முதலில் எங்கள் பங்கை உருவாக்கி கொடுத்த அல்போன்ஸ் ஃபாதர் அவர்களை எப்படி நாங்கள் மறக்க முடியாதோ, பங்கு உருவான பிறகும் 13 ஆண்டுகளாக திருவிழா நடத்த தகுதி இல்லாதவர்களாக இருந்த எங்களை அருள் தந்தை காலம் சென்ற சாகாராஜ் அவர்கள் வந்து திருவிழா நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாரே, அவரை எங்களால் மறக்க முடியாதோ. அவர்கள் இருவரும் காலம் சென்றவர்கள். தற்பொழுது கீழக்கரையினுடைய பங்கு தந்தையாக இருக்கின்ற அருள் பணியாளர் ரெமிஜியஸ் அவர்கள் சாதாரணமாக இருந்த எங்களுடைய ஆலயத்தை ஒரு புகழ்பெற்ற பெரிய ஆலயமாக உருவாக்கி கொடுத்தார். அவர்களை எங்களால் மறக்க முடியாதோ, அதே போல உங்களையும் எங்களால் மறக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் எங்கள் பங்கில் திருத்தொண்டராக இருந்து நேரடியாக பதவி உயர்வு பெற்று சென்றிருக்கின்ற முதல் பங்கு தந்தை என்கின்ற காரணத்தினாலும் உங்களை எங்களால் மறக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இறுதியாக ஒரு வார்த்தை. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம். எக்காலத்திலாவது நீங்கள் இன்னும் 4 ஆண்டுகள் உதவி பங்கு தந்தையாக இருப்பீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் பிறகு ஏதாவது ஒரு பங்கில் நீங்கள் பங்கு பணியாளராக பணியாற்றுவீர்கள். எங்களுடைய பங்கு தந்தை அருட்திரு டேவிட் பாஸ்கர் அவர்களைப் போல அவர் பட்டம் பெற்றுவிட்டோம் போதும் என்று இருக்கவில்லை, மேலும் முயன்று முனைவர் பட்டம் வரை பெற்றிருக்கிறார். அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இன்னும் பதவிகள் உயர்ந்து, படிப்பில் உயர்ந்து பல பட்டங்கள் பெற வேண்டும் என்றும் வாழ்த்துகிறோம். மேலும் முக்கியமான ஒன்று, நீங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்திற்குள்ளேயே வலம் வரப்போகின்ற காரணத்தினால் ஒரு காலத்தில் எங்கள் காலம் முடிந்தாலும் எங்களுடைய சந்ததிகளுடைய காலத்திலாவது எங்கள் பங்கிற்கு நீங்கள் மீண்டும் பங்கு பணியாளராக வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
அந்த வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் மனதார வேண்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையாக பேசி முடித்த திரு ஆசிரியர் ஜெயசீலன் அவர்களுக்கு நன்றி. எண்ணில் வந்த நாதனுக்கு என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் சிறுமிகள். அருமையாக நடனமாடிய நம் சிறுமிகளுக்கு நன்றி. வாழ்த்துரை வழங்கிய, நடனமாடிய, இன்னும் வாழ்த்துரை சொல்லிய, இன்னும் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். இப்பொழுது புதிய குருவிற்கு மரியாதை செலுத்த விரும்புபவர்கள் அவரவர் செய்யலாம். யாரெல்லாம் அவருக்கு மரியாதை செலுத்தணும் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க இப்போ செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில மணித்துளிகள் எனக்கு இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக வரவேற்பு நடனத்தின் மூலமாக நடனமாடி வரவேற்ற சிறுமிகள் தொடங்கி கவிதை மழையில் வாழ்த்துப்பா வழங்கிய தலைமை அருள் சகோதரி உத்தரியமேரி அவர்களுக்கும், இசையோடு இணைந்து வாழ்த்துப்பா பாடிய நம்முடைய ஆலய பணியாளர் பிரான்சிஸ் அவர்களுக்கும், நான் எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உரையால் ஊக்கப்படுத்திய ஆசிரியர் ஜெயசீலன் அவர்களுக்கும், மீண்டுமாக நடனமாடிய நம்முடைய மாணவியர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வழங்கிய அருள் பணியாளர் பாஸ்கர் டேவிட் அவர்களுக்கும், அருள் சகோதரி ஜாக்லின் மேரி அவர்களுக்கும், என்னோடு உடனிருந்து தோள் கொடுத்த நம்முடைய கிராம நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவரே கடவுளை அறிந்தவராவார், அவரே கடவுளை அறிந்தவராவார், அவரே கடவுளை அறிந்தவராவார், அவரே கடவுளை அறிந்தவராவார். பாசின் பக்கம் பார்க்க வாருங்கள், கேளுங்கள், வாழ்வீர்கள்.